வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் உலகப் போர்களும் கிரக நிலைகளும் எனும் தலைப்பில் ஆராய்வோம். வேத ஜோதிட அடிப்படையில் நவகிரகங்களில் செவ்வாய் யுத்தத்தையும் சனி அழிவையும் குறிக்கும் கிரகங்களாக கருதப்படுகின்றன. வேத ஜோதிட அடிப்படையில் இயற்கை பாவராக கருதப்படுகிற சனி செவ்வாய் இரண்டிற்குமே நற்பலன்களை காட்டிலும் கெடு பலன்களை அதிகம் வேத ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேத ஜோதிட அடிப்படையில் 8வது பார்வை செவ்வாய்க்கு தான் சிறப்பு பார்வையாக அமையுது. லக்னத்திற்கு 8வது பாவம் சண்டை, சச்சரவு, போர், காயம், திடீர் மரணம், விபத்து, தாக்கப்படுதல், இயற்கை பேரழிவுகளை குறிக்கும். 12 ராசிகளில் எந்த ராசியாக இருந்தாலும் 13 டிகிரி 20 நிமிடங்கள் முதல் 16 டிகிரி 40 நிமிடங்கள் வரை உள்ள கால அளவு செவ்வாயால் ஆளப்படுகிறது. மற்றொரு அசுப கிரகமான சனி ஒவ்வொரு ராசியிலையும் 23 டிகிரி 20 நிமிடங்கள் முதல் 26 டிகிரி 40 நிமிடங்கள் வரை உள்ள கால அளவை சனி ஆட்சி பண்ணுறாரு. உலகப் போர் தொடங்கிய நாட்களில் கிரகங்களுடைய இருப்பு நிலையை மண்டல அடிப்படையில் ஆராய்வோம். முதலாம் உலகப் போர் தொடங்கிய நாள் 28 ஜூலை 1914. தோராயமாக காலையில் 7 மணிக்கு இந்த போர் தொடங்கியதாக கருதப்படுது. ஆஸ்திரிய நாட்டுக்கும் ஹங்கேரி நாட்டுக்கும் தொடங்கிய இந்த சண்டை உலகப் போராக உருப்பெற்றது. காலபுருஷ ராசியை உலக பலன்களுக்கு முதலாவது ராசியாக எடுத்துக்கணும். காலபுருஷ ராசிக்கு 10வது பாவத்தை ஆளக்கூடிய சனி மிதுன ராசியில் 04 டிகிரி 36 நிமிடங்கள் சுக்கிரனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்காரு. சனியுடைய சப்லாடாக வரக்கூடிய செவ்வாய் யுத்தத்தை தூண்டக்கூடிய கிரகம். காலபுருஷ ராசியில் லக்னத்தையும் 8வது பாவமான சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் சிம்ம ராசியில் 26 டிகிரி 32 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையுமே இருக்காரு. அன்றைய நாளில் சுபகிரகமான குரு மகர ராசியில் நீச்சகதியில் 26 டிகிரி 26 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சபலையுமே இருக்காரு. ராகு கேதுக்கள் 14 டிகிரி 43 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்காங்க. சனி செவ்வாய் மண்டலங்கள் அன்றைய நாளில் வலுத்து காணப்படுவதை பார்க்க முடியும். 2ஆம் உலகப் போர் ஆரம்பமான நாள் 1 செப்டம்பர் 1939. ஜெர்மனியில் இந்த போர் தொடங்கியதாக கருதப்படுது. மதியம் 12 மணி கிரகநிலைகள். ராஜாங்கத்தையும் அரசர்களையும் குறிக்கக்கூடிய சூரியன் சொந்த ராசியில் சிம்ம ராசியில் 15 டிகிரி 06 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்க முடியும். சுக்கிரனும் சிம்ம ராசியில் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. யுத்த தூண்டுகோலுக்கு அடிப்படையான கிரகமாக கருதப்படுற செவ்வாய் மகர ராசியில் உச்சகதியில் கேதுவுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சுப கிரகமாக கருதப்படுற குரு மீன ராசியில் வக்ரகதியில் 13 டிகிரி 59 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. சனி வக்ரகதியில் மேஷ ராசியில் நீச்சம் பெற்று சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. அரசாங்கத்துக்கிடையே ஏற்படுகிற பகை குழப்பத்தை குறிக்கும். நிழல் கிரகங்களான ராகு கேதுக்கள் சூரியனுடைய மண்டலம் ஏறி இருக்காங்க. அரசு ராஜ்யங்களுக்கிடையே பிரச்சனைகள் உருவானது. அமெரிக்காவின் ஹாவாய் மாகாணத்தில் உள்ள பேர்ல் ஹார்பரை ஜப்பான் தாக்கியதின் விளைவாக அமெரிக்கா ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா எனும் இடத்துல அணுகுண்டு வீசி தாக்கியது. அன்றைய நாளில் செவ்வாய் ரிஷப ராசியில் 16 டிகிரி 7 நிமிடங்கள் 33 வினாடிகள் செவ்வாய் தன்னுடைய சொந்த மண்டலத்தில் அமர்ந்திருப்பதை காண முடியும். செவ்வாய் யுத்தத்தை தூண்டக்கூடிய கிரகம். காலபுருஷ ராசிக்கு சுகாதிபதியான சந்திரன் மிதுன ராசியில் 24 டிகிரி 54 நிமிடங்கள் 22 வினாடிகள் சனியுடைய மண்டலத்திலையும் சூரியனுடைய சப்லையும் இருக்காரு. சனி சூரியன் காம்பினேஷன் அரசுகளுக்கிடையே ஏற்படுகின்ற குழப்பங்களை பிரச்சனைகளை குறிக்கும். அணுகுண்டு வீசப்பட்ட போது சிம்ம லக்னம் உதயமாகுது. லக்ன பாகையை பாருங்கள். சிம்ம ராசியில் 24 டிகிரி 36 நிமிடங்கள் 05 வினாடிகள் சனியுடைய மண்டலத்தில் லக்னம் உதயமாவதை கவனிக்க முடியும். சனி அழிவுகளை குறிப்பார். சனியுடைய நிலையை ஆராய்வோம். சனி மிதுன ராசியில் 25 டிகிரி 07 நிமிடங்கள் 50 வினாடிகள்
சனி தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருக்காரு. சனியின் தாக்கம் காரணமாக ஜப்பானில் பேரழிவு ஏற்பட்டது. ராகு கேதுக்கள் 14 டிகிரி 13 நிமிடம் 37 வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காங்க. செவ்வாய் சனி ஆதிக்கம் பேரழிவை ஏற்படுத்தியது. ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீது போர் தொடுத்தார். போர் அறிவித்த நாள் 24 பிப்ரவரி 2022 அதிகாலை 5:55 AM மாஸ்கோவில். போர் அறிவித்த நாள் நேரத்தின் போது தனுசு லக்னம் உதயமாகுது. தனுசு லக்னம் 22 டிகிரி 29 நிமிடங்கள் குருவுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்பலையும் உதயமாகுது. சந்திரன் விருச்சக ராசியில் 13 டிகிரி 41 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கலாம். அழிவை குறிக்கக்கூடிய சனி மகர ராசியில் தன்னுடைய சொந்த ராசியில் பலம் பெற்று போயிருக்காரு. சனி 24 டிகிரி 05 நிமிடங்கள் சனி தன்னுடைய சொந்த மண்டலம் ஏறி இருக்காரு. காலபுருஷ ராசிக்கு 3-6 பாவங்கள் ஆளக்கூடிய புதன் செய்தியை அறிவித்தலை குறிப்பார். புதன் மகர ராசியில் 16 டிகிரி 01 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. புட்டின் அவர்கள் போர் பிரகடன செய்தியை அறிவித்தார். ஈரான் இஸ்ரேல் மீது ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தியது. தாக்குதல் நடத்தப்பட்ட நாள் 13 ஏப்ரல் 2024 இரவு 11 மணி அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. தாக்குதல் நடத்தப்பட்ட போது விருச்சிக லக்னம் உதயமாகுது. காலபுருஷ சக்கரத்துக்கு 8வது பாவத்தில் லக்னம் உதயமாவதை கவனிக்கலாம். விருச்சிக ராசியில் 25 டிகிரி 22 நிமிடங்கள் சனியுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் லக்னம் உதயமாவதை கவனிக்கலாம். சனி செவ்வாய் காம்பினேஷன் போரையும் அழிவையும் குறிக்கும். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டுப்படைகள் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது 28 பிப்ரவரி 2026 அன்றைய நாளில் இராஜாங்கத்தையும் அரசாட்சியையும் குறிக்கக்கூடிய சூரியன் கும்பராசியில் 15 டிகிரி 55 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருப்பதை கவனிக்கலாம். சிம்ம ராசியில் கேது 14 டிகிரி 51 நிமிடங்கள் செவ்வாயுடைய மண்டலம் ஏறி இருக்காரு. போர் அழிவுகளை குறிக்கக்கூடிய சனி மீன ராசியில் 07 டிகிரி 29 நிமிடங்கள் சூரியனுடைய மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்புலையும் இருக்கார். சனி செவ்வாய் காம்பினேஷன் போரையும் போர் அச்சுறுத்தலையும் அழிவையும் குறிக்கும். மற்றொரு காணொளி பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.